R15 வச்சுருக்கிறவங்க இதை மட்டும் பார்க்கலின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 10,000 கேரண்டியாக செலவு இருக்குது. நம்ம வீடியோ ஷூட் பண்ணலான்ட்டு கிளம்பி வெளியில் போனோம் இந்த பையனை வச்சு எடுக்கலாம்ட்டு. பைக் சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. சரி நீங்கள் ஒழுங்காக தள்ள மாட்டேங்கிறாங்க, நானே இறங்கி தள்ள ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் டோப் பண்ணி பைக் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் தான் தெரிஞ்சுது சரி பேட்ரி லோவர் தான், பம்ப் வந்து பேட்டரியில் தானே ஒர்க் ஆகுது, ஃபியூல் பம்பு. அதனால் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போனோம். நான் சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு கழட்டும் போது ஒரு அதிர்ச்சிங்க, ஒயர் எல்லாத்தையும் எலி கடிச்சு வச்சிருச்சு. அண்ணன் சொல்கிறாரு இது விட்டுட்டு போங்க 2 நாள் ஆகும், ஓபிடி டூல் போட்டு தான் நாங்களாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து ஓபிடி டூல் போடுறதுக்கு 500 ரூபா ஆகும், அவங்க பஸ்ஸு செலவுன்றாரு. வேணாம் நாங்களே எடுத்துகிட்டு வந்து 1.5 மணி நேரமாக அதை ரெடி பண்ணாங்க, எந்த ஒயர் எது கூட வரும்ட்டு. ஃபுல்லாக பைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வந்துச்சுங்களே. ஆனால் பின்னாடி டேஞ்சர் லைட்டு இண்டிகேட்டர் எதுவுமே ஒர்க் ஆகலை. மேக்ஸிமம் ஒரே ஒரு சைடு இண்டிகேட்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகிடுச்சு. திங்க் பண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒர்க் ஆகிடுச்சிங்க. வெளியில் இடமா பார்த்துட்டு பாட்டுங்க, அப்போ தான் நம்ம பைக்குக்கு சேஃபு.